தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இணைய சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம். மே மாதம் 12/5/2025 ஆகிறது. அனைவரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் தீவிரமான மழை வந்து எப்போது எதிர்பார்க்கலாம், அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை மற்றும் மழை பொழிவு எப்படி இருக்க போகிறது, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. முதல்ல நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் இப்போ அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் மதியம் ஆகிவிட்டது. எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் ஒரு கடுமையான ஒரு வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், கரூர், நாமக்கல், எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் தற்போது அதிகமான ஒரு வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. நிச்சயமாக இந்த வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து பின்னால் மழை பெய்ய போதுங்க. நிச்சயமாக அதிபயங்கரமான ஒரு மழையெல்லாம் காத்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மிக கனமழை கூட வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய நாட்கள் எதிர்பாருங்க. கனமான ஒரு தரமான ஒரு மழையும் பதிவாகும். அதே இடங்களில் அதே நேரத்தில் மிக கனமழை கூட பதிவாகலாம். சில இடங்களில் வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது. இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. நான் ஒவ்வொன்றாக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு எல்லாமே நம்ம பாலக்காடு கணவாயில் ஒரு வலுவான ஒரு காற்று வீசியிருக்கிறது. மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வலுவான ஒரு காற்று அப்படி இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பொள்ளாச்சி, கோயம்புத்தூருக்கு தெற்கு, திருப்பூர், தாராபுரம், கரூர், அரவங்குறிச்சி, கரூர், திருச்சி, தஞ்சாவூர் வரைக்கும் அந்த காற்றோடைய வேகம் அதிகமாக இருந்தது. இப்போ கூட நம்ம ஆய்வகத்தில் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வலுவான காற்று வீசிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த காற்று வந்து அடிப்பதை பார்த்து நீங்கள் யாரும் அச்சப்படக்கூடாது. என்ன சார் இது காற்று அடிக்க தொடங்கிருச்சு, திருநெல்வேலிக்கு வடக்கே காற்றுங்க, கடைநல்லூரில் வலுவான காற்று வீசுது, பொள்ளாச்சி பக்கம் வலுவான காற்று வீசுது, வாகனத்தில் ஓட்ட முடியல, சைக்கிளில் போக முடியலன்னா அந்தளவுக்கு காற்று அப்படியே தூக்கி வீசி எறியுதுன்னு கேட்பீங்க. நிச்சயமாக இந்த காற்று அடிப்பதை பார்த்துட்டு மழை வராது மட்டும் எண்ணிடாதீங்க. மழை வந்துக்கிட்டு இருக்குது. காற்று பகுதிகளுக்கு இன்றைக்கி வந்து சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நாளை மறுநாள் முதல் காற்று பகுதிகளுக்கும் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக என்னதான் காற்று வந்து வரக்கூடிய நாட்கள் அதிகமாக வீசினாலும் அது வந்து காற்றுடன் சேர்ந்த மழையாக தான் பெய்யும். அதாவது காற்று பகுதிகளுக்கு காற்று வந்து இனிமேல் நிற்க வாய்ப்பு இல்லைங்க. இனிமேல் தென்மேற்கு பருவமழை தொடங்க போது இனிமேல் காற்று வந்து வீசிகிட்டே இருக்கும். அடுத்து 2 மாதங்கள் 3 மாதங்கள் அப்படியே அந்த செப்டம்பர் வரைக்கும் அந்த பாலக்காடு, பொள்ளாச்சி எல்லாமே அதிகமான ஒரு காற்று அப்படியே வீசிக்கிட்டே இருக்கும். இனிமேல் காற்று வந்து நிற்க வாய்ப்பில்லை, நிற்காது. ஆனால் வலு வேணால் அது வேகத்தில் வேணால் குறையலாங்க. வேகத்தில் வேணால் 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வேணால் குறையலாம். ஆனால் 10 கிலோமீட்டர் வேகம் குறையாது, அதுக்கு கீழே போகாது. 10-20 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிக்கிட்டே இருக்கும் பாலக்காடு கணவாயில். இந்தமாதிரி காற்று பகுதிகளுக்கு காற்று அப்படி இருந்துக்கிட்டே இருந்தாலும் மழை பொழிவும் காற்று பகுதிகளுக்கு வந்து சேரும், கவலைப்படாதீங்க. காற்று பகுதிகளுக்கும் கனமழை எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் பக்கம் இருக்கீங்க, நிறைய பேர் பொள்ளாச்சியெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. பொள்ளாச்சி, கரூர், ஈரோடு எல்லாமே கமெண்ட் பண்ணுறீங்க. நிச்சயமாக இந்த கோயம்புத்தூர் தெற்கு, பொள்ளாச்சி, பாலக்காடு கணவாய்க்கு எல்லாமே இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாளை மறுநாள் முதல் திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பாலக்காடு, தாராபுரம், அரவங்குறிச்சி, ஈரோடு, இந்த இப்போ காற்று அதிகமாக வீசக்கூடிய எல்லா இடங்களுக்கும் மழை வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக காற்று பகுதிகளுக்கும் மழை வந்து ஒதுக்காமல் மழை வந்து பெய்ய போது. ஏன்னா வடமேற்கு வெப்ப காற்றால் அதிகமான ஒரு மழை வந்து காற்று பகுதிகளுக்கு வந்தடையும். நிச்சயமாக அதிகமான ஒரு நீராவி காற்று வந்து காற்று பகுதிகளுக்கு மழை கொடுக்கும். அதே போல் தென் மாவட்டம் அங்கே ஒரு காற்று பகுதி இருக்குது. தென் மாவட்டம் இந்த கடைநல்லூர், அதே போல் இப்போ தூத்துக்குடி பக்கம், இந்த கன்னியாகுமரி பக்கமெல்லாம் காற்று அடிச்சிக்கிட்டு இருக்குது. எல்லா இடங்களுக்கும் காற்று அடிக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் மழை வந்துக்கிட்டு இருக்குது. நிச்சயமாக கவலைப்படாதீங்க, மழை வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கான மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாகுங்க. இன்றைக்கி வந்து பெருசாக மழை வந்து இருக்காதுங்க, அதிகமாக மழை பதிவாகாது. சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாம். ஆனால் அதிகமான ஒரு மழை தரக்கூடிய மேகங்கள் திரண்டு வரலாம், உருவாகும். மழை தரக்கூடிய மேகங்கள் உருவாகும். நேற்று அப்படி தான் இங்கே சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லாமே அதிகமான ஒரு மழை தரக்கூடிய மேகம் உருவாச்சு. இன்றைக்கி அதே போல் தான் மழை தரக்கூடிய மேகம் உருவாகும். ஆனால் இன்றைக்கி வந்து கவனிக்கணும், இப்போ வடமேற்கு வெப்பக்காற்று ஆந்திராவிலிருந்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ண போதுன்னு இன்றைக்கி வந்து வட மாவட்டங்களில்
பல்வேறு இடங்களில் கனமழை கொடுக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாருங்கள். சென்னை, பழையவேற்காடு நேற்று வந்து சென்னையில் மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கும் சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடக எல்லையோரத்தில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சித்தூர், வேலூர், திருக்கோவிலூர், திருவண்ணாமலை, அதேபோல் செஞ்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம், பெரும்பாலும் வட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மேகங்கள் அதிகமாக உருவாகும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும். ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை எதிர்பாருங்க. சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாம். நீலகிரி மாவட்டம், அதே போல் கோயம்புத்தூருக்கு மேற்கே கண்டிப்பாக மழை இருக்கும். பொள்ளாச்சிக்கு மேற்கே கண்டிப்பாக மழை இருக்கும். பொள்ளாச்சிக்கு தெற்கே வால்பாறை, தேனி மாவட்டம் சில இடங்களில் மழை பெய்யலாம். அதே போல் பொள்ளாச்சிக்கு தெற்கு, தேனி மாவட்டம், மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல்ல சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாகலாம். ராமநாதபுரம், அதே போல் காரைக்குடி, மானாமதுரை, பரமக்குடியில் சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாகும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், கடையநல்லூர், ராஜபாளையம், தேனி மாவட்டம் சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாகும். இன்றைக்கி வந்து பெரும்பாலும் கேரளாவிற்கு அதிகமான ஒரு மழை இருக்குது. கேரளா, கல்பாரா, கோழிக்கோடு, திருச்சூர், கொச்சி, கேரளாவோட பரவலான மழைக்கு வந்து இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. கேரளாவோட நீராவி காற்று இன்று முதல் வருகை தந்து கேரளாவிற்கு மழை கொடுக்கலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கவனமாக இருங்க. அதே போல் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, முத்துப்பேட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் சில இடங்களில் மழை பதிவாகலாம். நெய்வேலி, வடக்கு டெல்டா, கும்பகோணம் இங்கெல்லாம் சில இடங்களில் மட்டுமே டெல்டாவில் மழை பதிவாகும். கடலோரத்தில் மழைக்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி, நாகப்பட்டினம், சென்னை முதல் கோடியக்கரை வரைக்கும் சில இடங்களில் மழை மேக உருவாகி மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் அதிகமான ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சேலம், தருமபுரி, சின்ன சேலம், ஆத்தூர், பெரம்பலூர், கரூருக்கு வடக்கே தான் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கரூர் மாவட்டம் வடக்கு பகுதி, நாமக்கல், சேலம், ஈரோடு இந்த கர்நாடகா எல்லையோரத்தில் மேகங்கள் அதிகமாக உருவாகி மழை கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு காற்று நம்ம ஏரியாவில் வீசிகிட்டு இருக்குது. பார்த்தாலே தெரியும், சவுண்டு கேட்டாலும் தெரியும். அதிகமான ஒரு காற்றுங்க. எப்போதையுமே இந்த காற்று வந்து இந்த அளவுக்கு அடிச்சதில்லை மே மாதம். ஆனால் இந்த வருஷம் ஒரு வியர்ப்பூட்டும் ஒரு அதிர்ச்சி கொடுக்குது. ஏன்னா எப்போதுமே இந்த மே மாதம் என்றாலே ஒரு காற்று அடிக்காமல் நிசத்தமாக இருக்கும். இடியும் கிடையாது, கனமழை வந்து அதிகமாக பதிவாகும். ஆனால் இந்த வருஷம் காற்று வந்து இந்த மே மாதம் வீசக்கூடிய, மே மாதம் என்றாலும் காற்று அவ்வளோ அடிக்காது. காற்று வந்து ஒரு அழுத்தமாக தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் மே மாதம் இதே ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று போல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் இப்போ கேட்குறீங்க, என்ன சார் இது தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சா, இது என்ன ஜூன் மாதமா, மே மாதமா, இது என்ன ஜூலை மாதமா, இல்லை ஆகஸ்ட் மாதம் என்ன வந்துருச்சா? ஏன்னா அந்தளவுக்கு இப்போ தென்மேற்கு பருவ காற்று இப்போ மே மாதம், ஜூன் மாதம் போல் வீசிட்டு இருக்குன்னு கேட்குறீங்க. நிச்சயமாக இது வந்து அரபிக்கடல் காற்று எப்போது கேரளாவில் நுழைந்ததோ அப்போ முதல் இப்போ வரைக்கும் காற்று அப்படிங்கிறது நுழைஞ்சிக்கிட்டு அது பலமாக வீசிக்கிட்டு இருக்குது. நிச்சயமாக இந்த காற்றுடைய வேகம் இனிமேல் குறையாதுங்க. நிச்சயமாக குறைய வாய்ப்பு இல்லை. இனிமேல் வேகம் வேணால் குறையலாம், ஆனால் அந்த காற்று வந்து நிற்காது. இனிமேல் ஒரு துளி கூட நிற்காது. காற்று வந்து வேகம் வேணால் அதிகரிக்கலாம், ஆனால் வேகம் வேணால் ஒரு குறையலாம். ஒரு 10 கிலோமீட்ரு, ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வேணால் குறையலாம். ஆனால் அந்த 10-20 கிலோமீட்டர் கீழே குறையாது. 10-20 கிலோமீட்டர் வேலை தான் இருக்கும். 40-50 கிலோமீட்டர் வேகத்தில், 60 கிலோமீட்டர் வேகத்தில் காலையில் வீசலாம். ஆனால் மதியம் கொஞ்சம் வேகம் குறையலாம். சரிங்களா? யாரும் கவலைப்படாதீங்க, மழை வந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் முதல் தீவிரமான மழை எதிர்பார்க்கலாம். வட தமிழகம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் முழுவதும் மற்றும் மேற்கு மாவட்டம், திருச்சி, தஞ்சாவூர், கரூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், வேலூர், ராணிப்பேட்டை, வட தமிழகம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் நம்ம நிச்சயமாக நாளை மறுநாள் முதல் ஒரு தீவிரமான மழை வந்து எதிர்கொள்ளலாம். ஒன்றே தான் மழை எதிர்கொள்ள தயாராக ரெடியாக இருங்க. கூடை, இந்த ரெயின் கோட்டெல்லாம் பத்திரமா சேஃப்டி பண்ணிவிங்க. ரெயின் கோட்டு, கூடை எல்லாமே ரெடி பண்ணி வைங்க. நிச்சயமாக மழை வந்து உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் பெய்வது உறுதி. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த அறிக்கை சந்திப்போம். நன்றி, வணக்கங்க.